சுவாமியினுடைய அருள் இல்லாம அவனை தரிசனம் பண்ணவே முடியாது. இது சத்தியமான உண்மை. இது அன்பர்கள் புரிஞ்சுக்கணும். இந்த தலங்கள்லாம் போகணும். அண்ணாமலைன்னு ஒரு தடவை சொன்னா பெருமான் ஓடி வருவானா பக்கத்துல. நீங்க திருவண்ணாமலைக்கு போகணும்னு அவசியம் இல்ல, கிரிவலம் போகணும்னு அவசியம் இல்ல. ஒரு தடவை அண்ணாமலையானேன்னு சொன்னா போதும், ஏம்பா என்ன கூப்பிட்ட அப்படின்னு கேட்கிற தெய்வம் அண்ணாமலையான். சிவாகம முறைப்படி இருக்கிற தேவஸ்தானம். இப்படி இந்த ஆலயம் பள்ளியறை பூஜை திருவண்ணாமலையில உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. கையில சிவலிங்கம் ஏந்தி தவக்கோலத்தில் இருக்கிற அம்பிகை பராசக்தி இருக்கிற ஒரே ஸ்தலம் திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலைக்கு அப்புறம் மலேசியால மட்டும்தான் இங்க இருக்கிற அம்பிகை பராசக்தி சிவபெருமானை வைத்துக் கொண்டு நித்திய சிவபூஜை செய்கிற கல்யாணியாக இருக்கிற ஒரே ஸ்தலம் இங்க இருக்கிற ஆலயம். அங்க இருக்கிற காலபைரவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவரோ அதுபோல மந்திர யந்திர தந்திரங்களோட அஷ்டமி சத்ரு சம்ஹார காலபைரவர் இருக்கிற புண்ணிய ஸ்தலம். இந்த சுவாமியை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு அபிஷேகத்திலையும் ஒவ்வொரு காட்சியை கொடுப்பார். உங்கள்கிட்ட பேசுவார் சுவாமி. தேன் அபிஷேகத்துல ஒரு சாமியா இருப்பார், பால் அபிஷேகத்துல ஒரு பெருமானா இருப்பார், அலங்காரத்துல அப்படியே ராஜாவா மாறுவார். இப்படி ஒரு கருணையான தெய்வம்